அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். விநாயகர் தான். இந்த டிசம்பர் வரைக்கும் விநாயகர் தான். துர்க்கையும் விநாயகரை பிடிச்சு கொள்ளக்கூடிய மகரத்துக்கு நல்லது. கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல நன்மை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லாமே சுபிட்சம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த வருத்தமும் கூடாது. நன்றாக இருக்கும், நன்றாக இருப்பீர்கள், நன்றாக தான் உள்ளது. லாபம் ஏற்படும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்ப்பு ஏற்படும். வார்த்தையில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். மகரத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதிக கவனமாக பார்த்துக்கணும். எங்காவது வெளியில் போயிட்டு ஏதாவது சளி தொந்தரவு அந்த தொந்தரவு வாங்கிட்டு வந்து பெரிய சிக்கலுக்கு ஆகிடுவாங்க. சுவாசக்கோளாறு வருமா, அதில் மட்டும் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் காத்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருக்கக்கூடிய ராசி யார்? மகரம். கட்டடிப்பது, இளம் வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த பலவிதமான விஷயங்கள் சாதிக்கக்கூடிய உத்தமமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவது யோக பலத்தை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். புது தொழில் தொடங்கலாம், புது வியாபாரம் தொடங்கலாம். புதிதாக உங்களுக்கு இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ எல்லா விதத்திலும் மகரத்திற்கு யோகத்தை கண்டிப்பாக பெற்றுத்தந்தால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தரும்.